ஹலோ மக்களே, இன்னைக்கு கேஸ் இல்லை. கேஸ் இல்லைன்றதை விட இந்த ஒரு மாதம் நான் எப்படி ஓட்ட போகிறேன்னு எனக்கு தெரில. இதில் எனக்கு டயட் ஃபுட் வேறு ரெடி பண்ணணும் அப்படின்னு யோசிக்கும் போது யோசிச்சு சாலட் ஒன்று ரெடி பண்ணலாம். அதுவும் இல்லாமல் ஏர் ஃப்ரையர் வெட்டியாக தான் வீட்டில் இருக்கான். ஸோ அவனுக்கு ஒரு வேலை கொடுக்கலான்னு சொல்லிட்டு சோயா சங்க்ஸ் வச்சு வித்தவுட் கேஸ் ஒரு சாலட் ரெடி பண்ண போகிறேன். வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். மஸ்ட் ட்ரை. நீங்கள் கண்டிப்பாக வீட்டுக்கு ட்ரை பண்ணுங்கள். இப்போ தான் சாப்பிட்டுட்டு இன்ட்ரோ வீடியோ கொடுக்குறேன். எப்படி டேஸ்ட்டாக இருக்குன்னு நீங்கள் வீட்டில் செஞ்சு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்க. இப்போ வாங்க நம்ம வீட்டுக்குள்ள சீக்கிரம் போயிடலாம். இன்றைக்கி சாலட்க்கு நான் சேர்த்துருக்க வெஜ்ஜீஸ் ப்ரொக்கலி, கேபேஜ் அண்ட் டொமேட்டோ, ஆனியன், கொஞ்சமாக சிக்கன் போட்டிருக்கேன். இந்த சிக்கன் சண்டே மேரினேட் பண்ணி வச்சுருந்தது. ஸோ அதை லைட்டாக ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன் காலையில். லெஃப்ட் ஓவர் சிக்கன் தான் மத்தியானம் நான் எடுத்திருக்கேன் சாப்பிட்றதுக்கு. சோயா நல்லா ஹாட் வாட்டரில் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை புழிஞ்சு எடுத்துக்கணும். அது கொஞ்சம் ரஃப்பாக இருந்துச்சுன்னா சாப்பிட முடியாது. ஏன்னா நம்ம சாலடாக செய்ய போகிறோம். அதனால் கொஞ்சமாவது வெந்திருக்கணும். அப்படின்றனால அது கூட கொஞ்சம் நல்லா ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னா, சோயா சங்க்ஸுக்கு தேவையான மசாலா, ஜீரகம், மிளகாத்தூள், உப்பு, இது 3 மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம ஏர் ஃப்ரையரில் வைக்கலாம். என்னோடய கான்செப்ட் என்னென்னா, கேஸ் இல்லாமல் சமைக்கணும். ஸோ ஏர் ஃப்ரையரை யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு அதில் ஒரு 10 நிமிஷம் டைம் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். ரொம்பவும் ஃப்ரை பண்ண வேண்டாம், ஏன்னா வர ஆயிடுச்சுனாலும் நல்லா இருக்காது. ஸோ இதை ஒரு 10 நிமிஷம் ஃப்ரை பண்ணி இப்போ எடுத்தாச்சு. ஆயிலே சுத்தமாக சேர்க்கல. அந்த ஃப்ரை பண்ணியிருந்தோம்ல சிக்கன், அதில் மட்டும் கொஞ்சமாக இருக்கும். ஸோ அது ஓகே தான். இப்போ இந்த பவுலில் நம்மளுக்கு ரொம்ப ஃபேவரட்டான சாலட் ரெடி பண்ண போகிறோம். நீங்கள் இதில் என்ன வேணால் ஆட் பண்ணிக்கலாம். லைக் கேரட், அப்புறம் கேப்சிகம், குக்கும்பர், எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு செய்யலான்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி இதெல்லாம் பண்ணுறேன். ஆனியன், கொஞ்சமாக சிக்கன் சேர்த்தாச்சு. இந்த பவுலே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. அப்புறம் டொமேட்டோ ராவாக சாப்பிட்லாம். கேபேஜ், ப்ரொக்கலி, கடைசியாக ப்ரொக்கலி வேக வச்சு நான் வச்சுருப்பேன். ஒரு 2 டேஸ்க்கு நான் யூஸ் பண்ணிப்பேன். இதுமாரி ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணி வச்சுருந்தோம்னா நம்மளுக்கு ரெடி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ப்ரொக்கோலி லைட்டாக உப்பு போட்டு சுடுதண்ணியில் வேக வச்சு அதை அப்படியே ஃபில்டர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பேன். ஸோ அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2 டேஸில் ஆனால் சமைச்சிடணும். ஃபைனலாக சோயா சங்க்ஸ் சேர்த்தாச்சு. இதோட கர்டு, இதுதான் நம்மளுக்கு பைண்டிங்க்கு நல்லாயிருக்கும். நல்லா அந்த வெஜ்ஜீஸ்லாம் க்ரீமியாக நமக்கு சாப்பிட்றதுக்குமே நல்லாயிருக்கும். ஸோ கம்பல்சரி நீங்கள் கர்டு ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ லெமன் கொஞ்சமாக நான் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். இதுவுமே லைட்டாக ஒரு ஃப்ளேவருக்காக தான். என்கிட்ட பெப்பர் இல்லாதனால நான் இன்றைக்கி பெப்பர் சேர்க்கல. சப்போஸ் உங்களுக்கு பெப்பர் வேணும் அப்படின்னா நீங்கள் பெப்பர் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. டயட் ஃபுட்டு வித்தவுட் கேஸ் ரெடி பண்ணியிருக்கேன். சாப்பிட்டு பார்க்கலாம். டேஸ்ட் பண்ணுவோமா? ரெசிபி ரெடி. சோயா சங்க்ஸுக்கு போட்டேன்ல அந்த சால்ட் மட்டும்தான் கரெக்டாக இருக்குது. இங்கே சிக்கனை காணும்.
அடியில் இருக்கு. சூப்பருங்க. ஒர்த்தான ஒரு ரெசிபின்னு சொல்லலாம். இது வந்து அடிக்கடி வீட்டில் செஞ்சு சாப்பிடலாம். எவ்வளோ சாப்பிட்டாலும் வெயிட் அதிகமாகாது, நம்பி சாப்பிடலாம். வெயிட் லாஸ் வந்து நம்ம பண்ண போகிறது யாராலையும் தடுக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ரெசிபி. கேஸில் இந்த நேரத்தில் உனக்கு வெயிட் லாஸ் ஃபுட் வேறு தனியாக சரியா அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் இது வந்து கேஸுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு நம்மளுக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட போகிறது. அதனால கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுறீங்க. ஓகேவா? இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அடுத்த ஒரு சூப்பரான ரெசிபியோட பார்க்கலாம். அதுவரை நான் உங்கள் சுஜிதா. டடா.